திரும்ப பெற வேண்டிய ஆவிக்குரிய அனுபவங்கள். அது அனுபவங்கள்னா என்னது அப்படின்றத குறித்து நாம் 2 நாட்களாக நாம் தியானித்தோம். இனி என்னென்ன அனுபவம், அதாவது எதை தியானிக்கிறோம் அப்படின்னா இழந்தது. அதாவது நாம் தியானிக்கிறதெல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு, ஆனால் அவங்க என்ன செஞ்சாங்க, இழந்தாங்க. இதில் ஒரு வேடை எழுதிக்கோங்க. அதாவது நாம் இழந்ததை அல்ல பெறுவது, நம்முடைய முற்பிதாக்களிடத்தில் இருந்தது, அது இப்ப இல்லாம இருக்கிறது. அதை தான் நம்ம என்ன செய்கிறோம், பெறுகிறோம். அதுதான் நம்முடைய நோக்கம். புரிகிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. நீங்க இழந்தீங்க அதனால திரும்ப தரப்போகிற அதல்ல நம்முடைய டாபிக். பழைய ஏற்பாட்டில் நம்முடைய முற்பிதாக்களுடைய கரத்தில் என்ன செய்தது, அது இருந்துச்சு, அது இப்போ இல்லாம போச்சு. எப்ப எங்க இல்லை, அவங்ககிட்ட இல்லை, இப்ப நம்ம தலைமுறையில இல்லை, நம்ம இது குறைவா இருக்கு. ஆனால் அதை திரும்பவும் சபைகளுக்கு கர்த்தர் தர விரும்புகிறார், கொடுக்க விரும்புகிறார். அதுதான் என்னென்ன, அதாவது இது எனக்காக ஜெபிக்கணும். இது எல்லாமே கர்த்தர் தருகிற வார்த்தைகள் தரணும். இப்போ இன்னைக்கு தான் 2 வார்த்தையை தந்திருக்கிறார். சிலது நான் முதல்ல கொஞ்சம் நோட்ஸ் எடுத்திருக்கிறேன். அதனால ஆண்டவர் இதுல வார்த்தையை வெளிப்படுத்தி தரும்போது அது தான் நம்முடைய அனுபவமா என்ன செய்யும், மாறும். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம், ஆமீன் ஸ்தோத்திரம், 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கேட்டார்கள். ஆதாமும் சந்ததிக்கு கர்த்தருடைய சந்நிதி, அந்த தெய்வீக அந்த பிரசன்ஸ்ல இருந்து விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார். நல்லா கவனிங்க. இனி கைத்தட்டு வராது, ஆனால் நீங்க நல்லா உட்கார்ந்து ஃப்ரீயா கேட்கலாம், எழுதலாம். அதாவது முதல் அனுபவம், இழந்த முதல் அனுபவம், பட் பெஸ்ட் அனுபவம் ஆனா இருந்துச்சு. ஆண்டவர் ஆதாமை ஏவாளை சிருஷ்டிப்பதற்கு முன்பாய் உலகத்தையும் வானத்தையும் பூமி எல்லாம் சிருஷ்டித்து எல்லாம் ஆண்டு கொள்வதற்கு அவன் கரத்துல கொடுத்தான். இதெல்லாம் ஒரு பக்கம் அனுபவித்தாலும் இதை காட்டிலும் மேலான ஒரு அனுபவம் என்னன்னா, ஆதாமும் ஏவாளும் தேவனோடு உறவாடினார்கள், பழகினார்கள். அதாவது ஒரு மனிதன் 2 மனிதர்கள் எப்படி பேசி பழகினார்களோ உறவாடினார்களோ அதே போலதான் என்ன செய்தார்கள், தேவனும் ஆதாம் ஏவாள் என்ன செய்தார்கள், காணப்பட்டார். அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த நேரம் பிள்ளைகள் பிறக்கல. ஆனா இவருடைய டைம் பாஸ் அப்படின்னாலே தேவனோடு பேசுவது, தேவனோடு பழகுவது, தேவனோடு உறவாடுவது. ஆண்டவருடைய டைம் பாஸ் என்னன்னா ஆதாமோடும் ஏவாளோடும் பழகுவது, உறவாடுவது. இது ஒரு ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு மேன்மையா இருந்துட்டு இருந்துச்சு. இது யாரிடத்தில் இருந்துச்சு, இந்த ஸ்தானத்துல லூசிஃபர் இருந்தான். அது கைமாறிதான் இப்ப ஆதாம். நான் நீங்க இது பாவம் செய்த போதுதான் இங்க வேதத்திலே சொல்லப்படுகிறது. அதற்கு முன்பாக எத்தனை வருடங்கள், நான் ஒரு பாஸ்டருடைய மெசேஜ்ல கேட்டேன், பல நூற்றாண்டுகள் ஆதாமும் ஏவாளும் தேவன் உறவாடினார்கள், உலாவினார்கள், பழகினார்கள். ஆண்டோட உள்ளத்துல அவ்வளோ சந்தோஷம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இன்னொன்று நான் உள்ள வர இன்னொன்று சொல்றேன். தேவனுடைய மிகப்பெரிய விருப்பம், மிகப்பெரிய ஆசை என்னவென்றால், மிகப்பெரிய ஆசை என்னவென்றால் அவருடைய பிள்ளைகளோடு அவர் பேசுவதுதான் அவருடைய மிகப்பெரிய விருப்பமும் ஆசை. ஒரு இன்டர்வியூ ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், ஆண்டவரே உங்க விருப்பம் என்ன, உங்க ஆசை என்ன? மனிதர்களோடு நான் பேசணும், மனிதர்களோடு நான் உலாவணும், அவர்களோடு பழகணும். ஆனால் பரிசுத்தம் இல்லாத ஒருவரோடு அவர் என்ன செய்ய மாட்டார், உலாவ மாட்டார், உறவாட மாட்டார். அவர்களுக்கு எதையும் செய்வது அது அவருடைய செயல், அது ஈஸி.
12 சீசர்களை இயேசு தெரிந்தெடுத்தது எதற்காக? ஊழியம் செய்வது 2வது. முதலாவது, அவர்கள் தம்மோடு இருக்கவும். நான் ஆதாமிட்டே நிற்கிறேன், பல வருடங்கள், நூற்றாண்டுகள் ஒரு நண்பனை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு சகோதரனை போல, ஒரு குடும்பத்தில் ஒருவராக 3 பேரும் ஏதேன் தோட்டத்திலே உலாவி கொண்டிருந்தார்கள், உறவாடி கொண்டிருந்தார். இப்பொழுது 4வது ஒரு நபராக என்ன செய்து விட்டான் என்றால், தேவனோடும் ஆதாமுக்கும் ஏவாளும் தேவனும் 3 பேரோட உறவு அங்கே என்ன செய்யப்படுகிறது? பிரிக்கப்படுகிறது. எப்போ பாவம் உள்ள பிரவேசித்ததோ அப்பொழுது இவனால, ஆதாம் ஏவாளால இவர்கள் மகிமை இழந்தார்கள் என்பதை காட்டிலும் திரும்ப பழையது போல தேவனோடு என்ன செய்ய முடியவில்லை? உறவாட. நீங்க அதுக்கப்புறம் ஆண்டோட டீலிங்கே டிஃப்ரெண்டா இருக்கும். முதல்ல ஜாலியா பேசினாங்க, பழகினாங்க, வாங்க ஆண்டவரே உட்காருங்க, பேசுங்க, அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க பல மணிக்கூர். இப்போ இவங்களும் ஆண்டவர் அவ்வளவு சந்தோஷமா பார்த்தாங்க. ஒருவேளை பகலின் குளிர்ச்சியான வேளையில டைம் ஆயிட்டு, ஆண்டவர் இன்னும் காணல. நான் நினைக்கிறேன் ஆதாம ஏவாள ஆண்டவர் அவ்வளவு தேடுவாங்க. ஆண்டவர் இன்னும் காணலையே, ஆண்டவர் இன்னும் காணலையே, அவர் இன்னும் காணலையே தேடுவாங்க. அவர் வந்தோன்னு அவங்க உள்ளத்துல அவ்வளவு சந்தோஷம். அதான் ஏதேன் தோட்டம் அப்படி இருந்துச்சு. இப்போ பாவம் உள்ளே பிரவேசித்த உடனே இவர்கள் இயேசு வருவதை அவர்கள் விரும்பவில்லை. திரும்ப பழையது போல பகலின் குளிர்ச்சியான வேளையில தேவன் வந்த போது அவர்களால் அவரை ஃபேஸ் பண்ண முடியல, சந்திக்க முடியல, மாறாக ஒளித்து கொண்டார்கள். ஒளித்து கொண்டார்கள். அவருடைய சத்தத்தை கேட்டபோது சந்தோஷப்பட்ட ஆதாமும் ஏவாளும் இப்ப அவருடைய சத்தத்தை கேட்டபோது அவர்களுக்குள்ள பயம் உண்டாயிற்று. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் பழையது போல பேசுறார். ஆதாம கூப்பிடுறாரு. 9ஆம் வசனம், நீ எங்கே இருக்கிறாய்? எங்கே இருக்கிறாய்? நான் நிர்வாணியா இருக்கிறேன். உனக்கு நிர்வாணின்னு சொன்னது யாரு? நாம் புசிக்க கூடாதுன்னு சொன்ன பழத்தை புசித்தாயோ? ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அதற்கு ஆதான் கம்ப்ளைண்ட். தேவனை ஜனங்களை எப்படி தேட வைத்து விட்டான் என்றால், எப்படி தேட வைத்து, ஜனங்கள் தேவனை தங்கள் தேவைக்காய் தேடுகிறவர்களாய் வைத்து விட்டான். எப்படி வைத்து விட்டான் சொல்லுங்க? தேவைக்காய். தேவைகள் சந்திக்கப்படும், அவர் தேவைகளை சந்திக்கிறார். பட் மக்களுடைய 90 இது என்ன சிந்தையில் போட்ட ரொம்ப வருத்தம். 90% மக்களும் ஜனங்களை தேவனை எதற்காக தேடுகிறார்கள்? தேவைக்காக. எதற்காக ஜெபிக்கிறார்கள்? தேவைக்காக. எதற்காக அழுகிறார்கள்? தேவைக்காக. எதற்காக முழங்கால் படியிடுகிறார்கள்? தேவைக்காக. எதற்காக உபவாசம் இருக்கிறார்கள்? தேவைக்காக. இது சாத்தானுடைய ஒரு மிகப்பெரிய தந்திரம். ஏன் அப்படி சொல்றேன்னா, தேவை முடிந்தவுடன் ஜெபம் முடிந்தவுடன், தேவை முடிந்தவுடன் உபவாசம் முடிந்துவிடும், தேவை முடிந்தவுடன் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்து நின்றுவிடும். இனி நன்றி செலுத்திட்டு பிஸியாயிருவாங்க. நான் தேவைக்காக அல்ல தேவனை தேடுவது, என்னுடைய தேவையே தேவன்தான். ஹலோ, ஹல்லேலூயா. நம்ம இப்போ ப்ரேயரில் இருந்து என்னதுமா சொல்லணும்? ஆண்டவரே, நான் தேவைக்காக உங்ககிட்ட வரலப்பா, எனக்கு தேவை நீ சந்திக்கவும் வேண்டாம்ப்பா, நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கிறேன்ப்பா, உங்ககிட்ட நான் பழக வந்திருக்கிறேன், உங்களோடு உறவாட வந்திருக்கிறேன், உங்களோடு நேரத்தை செலவு பண்ண வந்து எங்களோட பேசுங்கப்பா, எனக்கு ஒன்றும் தர வேண்டாம் ஆண்டவரேன்னு எப்படி ஒரு தேவ பிள்ளை இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியுமோ அவர்கள் தேவனை சந்தோஷப்படுத்துகிறார்கள். அவர்களுக்காக கர்த்தர் எதையும் செய்ய வல்லமை உள்ள.
இந்த சிந்தை வந்த உடனே இந்த ஃபாஸ்டிங் பீரியடில் கூட நான் ஜெப குறிப்பில் எழுதினேன். ஆத்துமாக்களுக்காக கூட நான் ஜெபிக்கல. எனக்கு அது எனக்கு என்னமோ ஒன்று அவர்கிட்ட கேட்குறது அவ்வளோ கூசுது. எனக்கு அது வரல. இந்த தேவை, இந்த மிஷன் சந்திக்கணும்ப்பா, 1 lakhs தந்துட்டீரு, இன்னும் 2 lakhs வேணுமேப்பா, கேட்க வருது, ஆனால் வரமாட்டேங்குது. ஆனால் அவர் தர்ற வேடுகளை மட்டும் சொல்லுகிறோம். மற்றபடி அந்நிய பாஷையில் பேசி ஆராதிச்சு அவருடைய ப்ரெசன்ஸில் அப்படி அழுதுட்டு தான் இருக்கிறோம், வேற வர மாட்டேங்க. சபை இந்த அனுபவத்துக்குள் வந்தே ஆகணும். தேவைக்காய் கர்த்தரை தேடக்கூடாது, தேவையே தேவனாக இருக்கட்டும். ஆமாம். உங்களால் சொல்ல முடியுமா? கொடிய வியாதி, அதன் மத்தியில் சொல்லணும், ஆண்டவரே எனக்கு வியாதி சுகமாக காட்டாலும் பரவாயில்லப்பா, நான் உங்கள் பிரசன்னத்தில் கொஞ்ச நேரம் இருக்கணும் ஆண்டவர். நான் வியாதியோடு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, உங்கள் பிரசன்னத்தில் நான் இருக்கேன், உங்களோடு பழகணும், உங்கள் அன்பை நான் ருசிக்கணும், உங்கள் சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே. இதை தவிர டேஸ்ட்டு, இதை தவிர சந்தோஷம், இதை தவிர மேன்மை இந்த உலகத்தில் வேறு ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற லெவலில் நம்ம என்னைக்கு வர்றோமோ அன்னைக்கு நம்ம லெவல் எங்கேயோ மாறிடும். ஹலோ, சத்தமாக சொல்லுங்க. இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரோடு பல மணி நேரம் தேவைக்காக அல்ல, தேவனே தேவையாய் வைத்து யாரெல்லாம் இருந்தார்களோ இருக்கிறார்களோ அவர்கள் சாதித்தார்கள், இன்னும் சாதிப்பார்கள். சாமுவேல்கிட்ட வர்றேன். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருந்தான். அவன் 3 வயசில் எங்கே இருந்தான்? ஆலயத்திலே இருந்துட்டான். வாழ்க்கை ஃபுல்லாக லைஃப். அவனுக்கு ஸ்கூலுக்கு போகலை, விளையாட போகலை, எங்கேயும் போகலை. ஆலயத்தில் இருந்த ஒரு பையன், ஒரு குழந்தை பிள்ளையாண்டான். ஆலயத்தில் அவருடைய சமூகத்தில் இருந்து பணிவிடை செய்து கொண்டிருந்த பிள்ளையாண்டான் எங்கே போனான் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். யோசுவா ஜெபித்து விட்டு மோசே போயிட்டான். ஆனால் யோசுவா ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு, சொல்லுங்க, அடுத்த தலைவன். தானியேல் 3 வேளையும் ஜெபிக்கிறவன். எப்படி? அவனுக்கு தேவைக்காய் வந்திருப்பானா, ஒரு வேளையாக முடிஞ்சிருப்பான். கொஞ்சோட தேவைக்காய் வந்திருப்பானா, அவனுக்கு தேவையே இல்லை. என்ன, அப்போ அரண்மனையில் ஒரு பாபிலோன் அரண்மனையில் பெரிய ஆளாக இருக்கிறான். தேவைக்கு வந்திருப்பான், ஜெபிக்க வந்திருப்பான்னா அவன் டெய்லி ஒரு வேளை ஜெபித்தா போதும். அவன் 3 வேளையும் ஜெபித்தது காரணம் அவனுடைய தேவைக்காக அவன் விண்ணப்பம் பண்ண வரல, அவனுடைய தேவையே தேவனாக இருந்தா. என்ன நடந்தது? அக்கினி சூழல் போட்டான். 30 நாள் வரைக்கும் ராஜாவை வணங்கக்கூடாது. ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது. அவன் தேவ சமூகத்தில் உடனே அப்போ இது 30 நாள் தாண்டி ஆண்டோட்ட பேசலாம். நோ, நான் செத்தாலும் பரவாயில்லை, சிங்க கபிக்குள்ளே போனாலும் பரவாயில்லை, அவரோடு நான் பேசணும். அவர்கிட்ட பேசாமல், அவர்கிட்ட உறவாடாமல், அவர்கிட்ட பழகாமல் என்னால் இருக்க முடியாது. அவர்கிட்ட பேசாமல் பழகாமல் நான் உயிரோடு இருக்கிறதே வேஸ்ட். அந்த லெவலுக்கு தானியேல் வந்தான். அதனால தான் தரியு ராஜா, நமக்கு வசனம்லாம் தெரியும், நான் கோட் பண்ணல. தரியு ராஜா தானியேலை கோட் பண்ணும்போது இப்படி சொல்கிறான், நீ ஆராதிக்கிற தேவன் அல்ல, பேந்தையெல்லாம் இருக்கீங்களே, சோத்திராண்டவர். தானியேல் 6, ஆமேன், ஸ்தோத்திரம். கூட ட்ராவல் பண்ணி வந்தால் ஆமேன். 16, நீ 16 கடைசி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு. நீ எப்படி ஆராதிக்கிறாய்? எப்பமாவது ஒருக்கா இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். தீர்மானம் இல்லை, இதில் என்ன வரட்டும் அப்படின்னா, ஒரு பாரமும் ஒரு விருப்பமும் கர்த்தர் நமக்கு தரட்டும். என்னன்னா, ஆண்டவர் என் வாழ்நாளில்
நான் அதிகமாய் செலவு பண்ணின ஒரு நேரம் வேலையாகவோ கிச்சனாகவோ வேற என்ன வேற அதான் இருக்கக்கூடாது. என் வாழ்நாளில் நான் அதிகமாக செலவு பண்ணின ஒரு நேரம் உங்களுடைய சமூகமாக இருக்கட்டும். அவ்வளோ இருந்துட்டுன்னா நான் சொல்கிறேன், எப்படி லிஃப்ட்டில் மேலே கொண்டு வந்த மாதிரி நம்ம குடும்பத்தை கொண்டு வருவார். ஆனால் அதற்காக இருக்கக்கூடாது, அதான் முக்கியம். நான் 2 மணி நேரம் உட்கார்ந்தா ஆண்டவர் என்னை பயன்படுத்துவார். அதுக்காக 2 மணி நேரம் உட்காராத. பாஸ்டர் எசேக்கியா பிரான்சிஸ் தேவ மனுஷர், அவருடைய ஒரு சாட்சி கேட்டேன். அவர் ஒரு முறை சொல்லும்போது பிரசங்கத்தில் இப்படி சொல்கிறாரு, எனக்கு அடுத்த ஒரு ஜென்மன்னு அவர் சொல்கிறார். அப்படி ஒன்று கிடையாது. ஒன்று இருந்துச்சுன்னா நான் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்பேன்னா, ஒரு பைபிளு, ஒரு தனியாக உட்கார ஒரு இடம். ஆண்டவரை 24 மணி நேரமும் நான் உங்கள் கூட இருப்பேன்ப்பா, அது மட்டும் எனக்கு போதும். அவர் சொல்கிறேன், என் ஒய்ஃப்கிட்ட கேளுங்க. என் ஒய்ஃப் உங்கள் புருஷனுக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டால் என் ஒய்ஃபு சொல்லுவாங்க, அவருக்கு ஒரு பைபிளும் ஒரு கர்ச்சிப்பும் கொடுத்தா போதும், அவர் சந்தோஷமாக வாழ்க்கையை கடத்தி போயிடுவார். அவருக்கு வேறு ஒன்றும் வேண்டாம். ஒரு முறை இங்கே ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணுற ஒரு சான்ஸு கிடச்சி கேரளத்தில். அவர் வந்து நின்றபோது ஒரு ப்ரெசன்ஸ் வந்து நின்ன மாதிரி என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. அவர் மைக்கை பிடிச்ச கொஞ்ச நேரத்தில் அட்மாஸ்பியர் அப்படியே சேஞ்ச் ஆச்சு. ஒருத்தர்கிட்ட பேசும்போது சொன்னார், அவர் இருக்கிற இடம் ஒரு மெசேஜ் வரும், மோகன் சிலாசர்ஸ் ஒருக்கா வந்துட்டு அந்த காடுன்றது மோசமான காடு. ஒருத்தன் புதுசாக போனான்னா தலை சுற்றி கீழே விழுவான். அவ்வளோ மோசமான இடம், அவ்வளோ மோசம். அந்த காட்டுக்குள்ளே டவர் ஒன்றும் கிடைச்சாது. மோகன்சி அவர் மெசேஜ் சொல்கிறார், மோகன்சி அவர் வந்துட்டு ஃபோன் அடிக்கடி பண்ணுறாரு, நாங்கள் ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கோம். சரிதாண்ணா, கூகுள் அப்படி காட்டுது. இவர் சொன்ன பரவாயில்ல வாங்க. அதான் திரும்ப மோகன்சி, நான் ஒரு காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கேன். சரிதாண்ணா, ஆமாம் சரிதான், இது காட்டுக்குள்ளே வந்துட்டுருக்கேன். சரிதானே. ஏன்னா அவருக்கு நம்ப முடியலை. கடைசியில் பார்த்தா அங்கே தான் அதுக்குள்ளே அவர் இருக்கிறார். அவர் கேட்குறாரு, இதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான மக்கள் பல மாநிலத்திலிருந்து வர்றாங்க. ஹலோ ஃபாதர், அவரோட மெசேஜ் நான் கேட்டோம். ஃபாதர் சொல்கிறாரு, உண்மையாகவே நீர் ஒரு யோவான் ஸ்நானகன் தான். இவர் அழைக்கலை, அழைப்பு விடுக்கலை, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணலை. அவர் நடத்துகிற கூட்டங்களுக்கு ஃபீஸ் கட்டி தான் போகணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனாலும் எத்தனை ஆயிரம் ஃபீஸ் வச்சாலும், ஏன்னா தங்க வச்சு ஃபுட்டெல்லாம் கொடுக்கணும்ல, எத்தனை ஆயிரம் கேட்டாலும் மக்கள் கொடுத்துட்டு முழு இந்தியாவிலேருந்து வெளிநாட்டிலேருந்து மக்கள் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் போயிட்டுருக்குறாங்க. ஹலோ, ஒரே ரீசன், அவர் பல மணி நேரம் தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு தேவ மனுஷன். அவர் மூலம் எழும்பின ஊழியர்கள் லட்சங்கள்னு சொல்லலாம், லட்சங்கள், ஆயிரங்கள். ஒருத்தன் பயன்படுகிறான் அப்படின்னா, ஸ்பெஷலாக தமிழ்நாட்டுக்காரங்க ரொம்ப அவங்க சில மைனஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்கள கண்ணுக்கு அதான் தெரியும். சில மலையாளிஸு, மேக்சிமம் மலையாளிஸு, மற்றபடி அதர் ஸ்டேட்டு மக்கள், ஒருத்தன் ஷைன் பண்ணுறான் அப்படின்னா, பயன்படுறான்னா அவன் பராக்காக போயிருப்பான். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹலோ, அவருடைய நாங்கள் ட்ராண்டோ வந்தபோது போக ஒரு சான்ஸு கிடச்சி, அதனால் போயிருந்தோம். ஃபேமிலியாட்டு போக கொஞ்சம் இது முன்னாடி ஆண்டவர் பாக்கியம் இருந்தார். எனக்கு அதான் ஃபீல் ஆச்சு. அவருடைய மெசேஜை நான் எப்பவும் கேட்க மாட்டேன், எப்போமாவது கேட்பேன். ட்ராவல் பண்ணும்போது அப்போ அவர் சொன்ன சாட்சி என்ன அப்படியே மெய்சில் இருக்க வைத்தது. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? இன்றைக்கி மக்கள் சாத்தான் எதுக்கு உங்களுக்கு வேலையாக தருவான், உங்களை பணமாக தருவான், உங்களை ஐஸ்வர்யமாக எல்லாம் தருவான். ஆனால் அவரிடத்தில் பல மணி நேரம் உட்கார்றதுக்கு விடவே மாட்டான். அன்றைக்கு ஆதாம் ஏவாள் வாழ்நாள் முழுவதும் அவரோடு இருந்தார்கள். அவர்கள் பாவம் செய்தபோது அதை இழந்து விட்டார்கள். ஒரு ஆதாமும் ஏவாளை இழந்ததை
இன்றைக்கு நாம் ஆதாம் ஏவாளாய் இருந்து ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தில் இருப்பதே எங்கள் வாஞ்சை. எங்களுக்கு இரண்டாவது வரணும் ஃபாதர் பெர்க்மன்ஸ். அவரும் அப்படிதான் வந்து அவர் வந்து ஒர்ஷிப் பண்ணுறார் அப்படின்னாலே பிரசன்ஸ் இறங்கும், மகிமை. அவர் ஒன்றுமே அவர் வந்து சிம்பிள் அவர் ரெவலேஷன் மெசேஜ் ஒன்றும் கிடையாது, அவர் கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த இது. ஆனால் அவர் கேரி பண்ணுற ஒரு பிரசன்னம் வந்து ஒரு ஒர்ஷிப் பண்ணால் போதும், ஹல்லேலூயான்னு சொல்லுவார், அழுதா போதும். நாங்கள் ஜெபத்தோட்டத்துக்கு ஒருக்கா போயிருந்தோம், கேம்பு நடத்துகிறக்காங்க இடம் கேட்க, இப்போவும் கேட்டுட்ருக்குறோம். ஒரு டிசைபிள்ஸ் ஜெபத்தோட்டத்துக்கு என்னுடைய தரிசனம் நம்ம யூத்துகளை கொண்டு போகணும். ஏன்னா அந்த இடம் அவ்வளோ ப்ரெசன்ஸ். பேசியிருக்கிறோம், டேட்டும் கேட்டிருக்கிறோம், பார்ப்போம். தந்தாங்கன்னா நம்ம பிள்ளைகளெல்லாம் கொண்டு போயிருன்ற ஒரு ஆசையில் இருக்கேன். அவங்க அங்கே 2 நாள் இருந்தாலே போதும் ப்ரெசன்ஸ். நாங்கள் அவரை திடீர்னு பார்க்க போகிறோம், உள்ளே போகிறோம். ஏன்னா அவரை பார்க்க முடியாதுன்னு தெரியும். நாங்கள் டேட்டுங்கிட்ட கேட்டாக்க கேம்புக்காக 2, அதனால் நாங்கள் இதுக்காக அங்கே போயிருந்தோம். அங்கே போனால் இவர் தாத்தா இருக்கார் ஒரு சேரம் போட்டு. எங்கள் கூட வந்தவங்க சொல்கிறாங்க, வந்த 2 ஃபாதர், இது ஃபாதர்னு. நான் சொன்னேன், அவர் எங்கே இருப்பார், அவர் இல்லைன்னு. ஸோ இல்லைங்க, கிட்ட போய் பார்ப்போம், அவர் ஃபாதர் தானே. இல்லை, நான் சொன்னேன் இல்லைன்னு. அடுத்து போய் பார்த்தா அவர் ஒரு பைபிளையும் எடுத்து வச்சு உட்காந்துட்டு அந்நிய பாஷை பேசிகிட்டே இருக்கார். ஏன்னு கேட்டால் அவருக்கு ரூமை க்ளீன் பண்ணுறனால அவர் வெளியே என்ன செஞ்சுருக்கிறாரு, அவருக்கு டைம் பாஸே பைபிள் படிக்கிறது தான். அவருடைய டைம் பாஸே ப்ரெசன்ஸில் உட்கார்றது தான். அவருக்கு அதை தவிர வேறு ஒன்று பிடிக்கவும் செய்யாது. அதுதான் அவருடைய விருப்பம். இன்றைக்கு இத்தனை வயசான பிறகும் தேவ மனுஷனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமேன். அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு வார்த்தை ப்ரேயர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணி விட்டார். எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். இடம் கிடச்சோ இல்லையோ முகாம் நடத்துக்கு அவரை பார்த்து ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு பாக்கியம் கிடச்சப்பா போதுன்னு சந்தோஷமாக கிளம்பி வந்துட்டோம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இதெல்லாம் நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இவர்கள் வந்து தேவைக்காக அல்ல தேவ சமூகத்தில் இருந்தார். ஏன் இருக்கலை? தேவைக்காக ஒருவன் இருந்தால் அவனுக்கு 15 நிமிஷத்தோட போர் அடிக்கும். அதனால தான் நான் சங்கிலி ஜபத்தில் உட்காரும் ஜப குறிப்பு நம்மக்கிட்ட இருக்கும். ஆவியாக நடத்தினா அதெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் அவரோடு உறவாடுங்க. உங்களை என்ன பாரப்படுத்துகிறாரோ அதில் என்ன செய்யுங்க. நம்ம ஒரு ஒழுங்குக்கு தான் அதை வச்சுருக்கிறோம். ஆனால் நாம் தேவைக்காக அல்ல, நாம் தேவையை அவராக வைத்து பல மணி நேரம் அவரோடு உட்கார்ந்தால் கர்த்தர் கிருபை செய்வாராக. நாம் சாதிக்கிறவர்களாக நிச்சயமாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று கூட அப்போ ஒன்று தேவைக்காக சாத்தான் மனிதனை தேட வைக்கிறான். இன்னும் ஒன்று கவனிங்க, இந்த ஆதாமும் ஏவாளும் பகலின் குளிர்ச்சியான வேளையில் தேவனோடு இருந்திருப்பாங்கன்னா சாத்தான் உள்ளே வந்திருப்பானா? சப்பம் உள்ளே வந்திருக்குமா? இல்லை. அப்போ ஏதோ ஒரு இடத்துல அந்த கேப்பில் தான் உள்ளே என்ன செஞ்சிச்சு, நுழைஞ்சிச்சு. அப்போ நம்ம தேவனோடு நெருங்கும்போது, அவரோடு இருக்கும்பா, அவருடைய ப்ரெசன்ஸில் இருக்கும்போது இந்த 3வது நபராகிய சாத்தானுக்கு உள்ள இடமே இல்லை. சாத்தான் உள்ள நுழையணுன்னா என்ன செய்வான்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு விரிசலை ஏற்படுத்துவான். விரிசலை ஏற்படுத்தினா அவன் உள்ளே நுழைஞ்சிடுவான். அதனால தான் நான் சொல்கிற ஒரு வேர்டு உண்டு, சாத்தான் நம்மை அழிக்கணும்னா நம்மை அழிக்க மாட்டான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அழிப்பான். ஆவிக்குரிய வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கணும், தேவனோடு இருக்கிறோம். இங்கே நான் உட்பட இன்னைக்கு காலையில் இந்த வேடை எனக்கு என்கவுண்டராக போட்டார். எனக்குள்ள அவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திச்சு. நான் ஆமேன், ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால் இன்னொரு சைடுன்னு சொல்கிறேன், குடும்பத்தை பார்க்காம புருஷனுக்கு சமைச்சாமல் ஃபுல்லாக அப்படி நான் சொல்ல வரல. ஆனால் அந்த ப்ரெசன்ஸை கேரி பண்ணுவோம். அதிகாலையில் கொஞ்சம் சீக்கிரமே எழும்பி ஆண்டவரிடத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தெரியும், அதிகாலை ஜெபத்தை நாங்கள் ஜெபிக்கலை, ஒரு பாட்டு கூட பாட முடியலை, ஒரு வசனம் கூட எடுக்க முடியலை. ஒன் ஹவரும் ஃபுல்லாக அந்நிய பாஷையில் பேசி ப்ரெசன்ஸில் களி கூர்ந்துட்டு 6 மணி ஆச்சு, எல்லாத்தையுமே போட்டு முடிச்சு விட்டோம். அவ்வளோதான். நமக்கு ஒரு பெரிய காலையில் இன்றைக்குள்ள தேவைகளுக்காக தப்பு கிடையாது. நாம் ஆண்டவராக தேவைக்காக ஜெபிக்கணும்.
பட் நம்முடைய தேவை அதுவாக தேவைக்காக மட்டும் கர்த்தர் என்ன செய்யக்கூடாது, தேடுகிறவர்களாக இருக்கவே கூடாது. நான் சொன்னது புரிஞ்சவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு தீர்மானத்தோடு போம். இப்போ நான் 1/2 மணிக்கு பேசினேன், கைத்தட்டே இல்லை, தேவையில்லை. இது ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு நாள் ராத்திரி தூங்கும்போது யோசிங்க, இன்றைக்கி நான் ஆண்டவரோடு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், மொபைலில் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், வேலைக்கு எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நம்ம லைஃப் அப்படி தான் இருக்கும். பட் நாம் யோசிங்க, ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய பாதத்தில் இருக்கிறது அதிகமாகட்டும். அது போக அடுத்து உட்கார்ந்துருக்கிறோம், அது போக வேலை செய்கிறோம், ஆனாலும் கடமைகளை செய்கிறோம். கனெக்ட் வித் ஹெவன், கனெக்ட் வித் ப்ரெசன்ஸ். அதோடு அந்நிய பாஷையில் ப்ரெசன்ஸில் இருந்து நம்ம கடமைகளை செய்யும்போது, என்னை உயர்த்துங்க, என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு பணம் தாருங்க, வீடு தாங்க, ஒன்றும் கேட்க தேவையில்லை. நீ வேண்டான்னு சொன்னாலும் நாய் துரத்துற மாதிரி அது துரத்தி உங்கள் கரத்தில் சேரும். இதுதான் சீக்ரெட். ஹலோ, நம்ம இன்னொரு 12 நாள் 11 நாளா 12 நாளா நம்ம பெரிய தேவைக்கு ஒன்றும் ஜெபிக்கலை, ஆனால் ப்ரெசன்ஸில் அனுபவிக்கிறோம், கழிக்கிறோம். அப்போ தேவையில்லையா? எல்லாருக்கும் தேவை இருக்குது. ஆனால் நமக்கு என்ன, இதில் நம் வளரும்போது, உள்ளான மனுஷனை வளரும்போது அவைகள் நம்மை தேடி கர்த்தர் வர வைப்பா. தானியேல் உயர்வுக்காக ஜெபிக்கலை, உயர்வுக்காக அவன் யோசிக்கலை, உயர்வுக்காக ராஜாவிட்ட அவன் அடிக்கலை, ப்ளீஸ் பண்ணலை. ஆனால் அவன் கர்த்தர் கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுத்தான், அவரோடு நேரத்தை அதிகமாக செலவு பண்ணினான். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தேடி கர்த்தர் வச்சார். தாவீது கேட்டானா என்னை ராஜாவாக்குங்கன்னு? இல்லை, ஆசைப்பட்டானா? ஆசையும் படையலை. அவன் என்ன செஞ்சான்? ஆடு மேய்க்கிற நேரத்தில் தேவனோடு உறவாடினான். அவன் கிண்ணறத்தை எடுத்து வச்சு ஆராதித்தான். அந்த ஆடு மேய்க்கிற நேரத்தை அவன் ஆடுகளோடு செலவு பண்ணினதை காட்டிலும் தேவனோடு செலவு பண்ணினான். ஆண்டவர் அனுப்பிட்டார் சாமுவேலை. சாமுவேலுக்கும் சவுலுக்கு 2 வித்தியாசம். சவுல் ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேலை தேடி போனான். பட் தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணுவதற்கு சாமுவேல் தாவீதை தேடி போகிறார். வெயிட் பண்ணுறார். இன்னும் நான் பலி செலுத்து வெயிட் பண்ணுறேன், நான் சாப்பிட மாட்டேன். யாருக்கு? ஆடு மேய்ச்சலுக்காண்டு வெயிட்டிங். ஆடு மேய்த்த நேரத்தை அவன் ஆடு மேய்ப்பதோடு மட்டும் நிறுத்தலை, ஆடு மேய்த்த நேரத்தை தேவனோடு உறவாடினான், ஆராதித்தான். அங்கே காடுகள் அவனுக்கு தேவ சமூகமாய் மாறினது, ஆட்டு கொட்டகை அவனுக்கு ஆலயமாய் மாறினது. அதனால தான் பத்சேபாள் விஷயத்தில் பாவம் செய்தவன் கெஞ்சினதெல்லாம், எதை வேணாலும் எடுத்துருங்கப்பா, ஆமேன், உம்மோடு இருக்கிற அந்த தேவ பிரசன்னத்தை மட்டும், இந்த கிருபை மட்டும் என்னை விட்டு எடுத்துடாதரும், நான் உடஞ்சிருவேன். ஆமாம், அவனுக்கு இதை தான் சொன்னேன், கர்த்தரிடத்துக்கு ஒன்றே கேட்டேன், அதையே நான் ஆடுவேன், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே. இது ஒன்று எனக்கு போதும். அவருடைய சந்தோஷம், அவர் ராஜாவானாலும் அவருடைய சந்தோஷமும் அவருடைய திருப்தியும் அவனுடைய ஆசையும் ஆலயம், தேவ சமூகம். உடன்படிக்கை பெட்டி கிடைத்த போது அவன் நடனம் ஆடி பைத்தியகாரமான ஆராதித்தான். அவனுக்கு தெரியும் இதுக்கு வேல்யூ. இவன் சொல்ல, நீ ராஜாக்க மக, நான் ஆடு மேய்ச்சி வந்தவன், எனக்கு தெரியும் இதுக்கு வேல்யூ என்னன்னு. இன்றைக்கி நான் ராஜாவான காரணம் இவருக்கு முன்னாடி நான் நேரத்தை செலவு பண்ணனால தான் இன்றைக்கி ராஜாவானேன். அதனால் ராஜாவான பிறகு அவருடைய பிரசன்னத்துக்கு முன்னாடி என்னை ஹெட்பேட்டு காட்ட முடியாது. இன்றைக்கி இந்த மெசேஜில் ஒரு பாரம் நமக்குள்ளே வரட்டும். இன்றைக்கி நீங்கள் இது முடிஞ்சு ஒரு பாரத்தோடு போன, ஆண்டவர் நீங்கள் இருக்கிற நான் சொல்ல வரல, நான் இருக்கலை, பட் இது போதாது. எதற்காக? தயவு செய்து தேவைக்காக மட்டும் போய் காத்து கிடக்காதுங்க. தேவை சந்திப்பார், தேவை 2-3 வார்த்தையில் சொல்லி விட்டுருங்க. அதுக்கப்புறம் அவரோடு உறவாடுங்க, அவரோடு பழகுங்க. சொல்லுங்கள், ஆண்டவரே நான் எதையும் கேட்க வரலப்பா, எனக்கு ஒன்று நீங்கள் தர வேண்டாம்ப்பா, உங்களுடைய பிரசனை எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்கள் எங்கூட பேசுங்க ஆண்டவரே, எங்கூட உறவாடுங்க ஆண்டவரே, எங்கூட பழகுங்கப்பா. ஆதாம் இழந்த அந்த அனுபவத்தை நாங்கள் திரும்பவும் பெற்றுக்கொள்ளுகிறோம். கண்களை மூடுவோம். ஹலோ, எத்தனை பேர் ஆமீன் சொல்லுகிறீர்கள்? கிடைக்கிற நேரத்தை தேவ பிரசன்னத்தில் இருப்பதற்கு நாம் பயன்படுத்துவோம்.
ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. நான் இனி என்ன பேச போகிறேன் நாளைன்னு நான் உண்மையாக சொல்கிறேன், எனக்கு என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு இதுவே போதுன்னு நினைக்கிறேன், இந்த ஒன்றே போதுன்னு நினைக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். சபை பல மணி நேரம் தேவைக்காக அல்ல, தேவ பிரசன்னத்துக்காக அவரோடு இருப்பதற்கு கிருபை செய்யட்டும். இந்த பாரம் நமக்குள்ள அதிகரிக்கணும். ஆண்டவரே, இந்த ஜபத்தோடு எங்களுக்குள்ளே ஒரு பாரம் அதிகரிக்கட்டும், விருப்பம் அதிகரிக்கட்டும். நாங்கள் உங்கள் பிரசன்னத்தில் தேவைக்காக அல்ல டேடி, உம்மை அனுபவிப்பதற்காக இருப்பதற்கு கிருபை தாரும். எங்கள் வாலிபர்கள் இதிலே பழகட்டும், எங்கள் தேவ பிள்ளைகள் இதிலே பழகட்டும், தேசம் இதிலே பழகட்டும், அத்தனை ஊழியர்கள் இதிலே பழகுவார்களாக. காலையில் நான் நேரம் ரொம்ப போனதால நான் முடிக்கிறேன். பட் நீங்கள் இன்றைக்கி ஒரு பாரத்தோடு போகணும். உட்காருங்க, நேரம் கிடைக்கும்போது ப்ரெசன்ஸில் உட்காருங்க, அவரோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, பைபிளை வாசிங்க. இதுவே நமக்கு டேஸ்டாக மாறட்டும். ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் எஸ் உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. பரிசுத்த பிதாவே, எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம்ப்பா. இந்த ஜப நாட்கள் நாங்கள் எதையும் கேட்கல, நீங்கள் தர்ற வேடை நாங்கள் அனுபவிக்கிறோம், அதை நாங்கள் ரிசீவ் பண்ணுகிறோம். பட் எங்களுடைய ஏக்கமும் ஆசையும் வாஞ்சையும் இதே துடிப்பெல்லாம் உங்கள் கூட இருக்கணும், உங்கள் பிரசன்னத்தில் இருக்கணும். இந்த சபையில் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜெபிக்கிற விசுவாசிகள் எழும்புவார்களாக. தேவைக்காக அல்ல, தேவையே தேவன்தான் என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவீராக. இந்த அனுபவம் எங்களுக்குள்ளே வெளிப்படட்டும். ஆமேன். ஒரு பெரிய தாக்கத்தை நாங்கள் ஏற்படுத்தோம். இது எங்களுடைய அனுபவமாய் மாறட்டும். வந்த பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் சபை ஜெபிக்கிற சபையாய் மாறட்டும். ஆண்டவரே, உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். தொடர்ந்து மால் நடக்கிற கூட்டங்களை ஆசீர்வதியும். இதுக்குள்ள வியாதியாக இருக்கிறவர்கள் இயேசு நாமத்தில் சுகத்தை பெறுவார்களாக, ஆரோக்கியத்தை அனுபவிப்பார்களாக. எல்லாம் உடைய நாமத்துக்காய் செலுத்துகிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமேன். ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.